துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அதிமுக நிர்வாகி சச்சிவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேஷ். அதிமுக நிர்வாகி சச்சிவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சமீப காலமாக இறைச்சிக்காக மான், காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகளை வேட்டையாடும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை வனத்துறையினர் தொடர்ந்து கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் நீலகிரி வனக்கோட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் துப்பாக்கியுடன் சுற்றி தெரிந்த பைசல் மற்றும் சாபு ஜேக்கப் ஆகிய 2 பேரை வனத்துறையினர் கைது செய்து ஏர்கன், 10 தோட்டாக்கள் மற்றும் வேட்டைக்கு பயன்படுத்திய வாகனம், ஆயுதங்கள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து ரகசிய இடத்தில் வைத்து இருவரையும் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் இவர்கள் இருவரும் அல்லூர் வயல் 6ஆம் நம்பர் பகுதியில் சஜீவன் என்பவருக்கு சொந்தமான எஸ்டேட் தோட்டத்தில் தங்கி வேலை பார்த்து வந்ததாகவும், இவர்கள் தங்கியிருந்த குடியிருப்பு பகுதியை சோதனை மேற்கொண்ட போது மண்ணில் புதைத்து வைத்திருந்த ஒற்றை குழல் துப்பாக்கி கைப்பற்றப்பட்டதோடு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்கு அதிமுகவின் மாநில வர்த்தக அணி தலைவர் சஜீவன் நெருங்கிய தொடர்புடையதாக விசாரணையில் தெரிவித்துள்ளனர். மேலும் வேட்டையாடுதலுக்கு எஸ்டேட்டின் மேலாளராக உள்ள சுபேர் மற்றும் கணக்காளராக பணிபுரியும் பரமன் என்பவரிடம் பணம் பெற்று கூடலூர் புளியம்பாறை பகுதியை சேர்ந்த ஸ்ரீகுமார் என்பவரின் பணத்தை வழங்கி நாட்டு துப்பாக்கியை பெற்றதாகவும் விசாரணையில் வனத்துறையிடம் கூறியிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சஜீவனுக்கு சொந்தமான எஸ்டேட் பங்களாவில் பணிபுரியும் பைசல், சாகு ஜேக்கப், பரமன் ஆகிய 3 பேரை வனத்துறையினர் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள அதிமுக நிர்வாகி சஜீவன், ஸ்ரீகுமார், சுபேர் ஆகியோரை வனத்துறையினர் தனிக்குழு அமைத்து தேடி வருகின்றனர். மேலும் வனவிலங்குகளை வேட்டையாடிய வழக்கில் தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக அதிமுக வர்த்தக அணி அமைப்பாளர் சஜீவன் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதை தவிர்க்கும் வகையில் வனத்துறையினர் சார்பில் லுக் அவுட் நோட்டீஸ் அனைத்து விமான நிலையங்களுக்கும் நீலகிரி வனத்துறை சார்பில் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.